அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் சுக்கிரனுடைய பயிற்சியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சுக்கிரன் 21/8/2025 முதல் 14/9/2025 வரை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 25 நாட்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு, சுக்கிரன்கிறவர் யாரு, பொதுவா சுக்கிரனால என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். சுக்கிரனுடைய பார்வை ஒரு ராசியில இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஒரு சுப கிரகம். காதல் வாழ்க்கைக்கும், அழகு ஆடம்பரம் சம்பந்தமான வாழ்க்கைக்கும், பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர்தான் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையே குறிக்கக்கூடிய இடம் சுக்கிரன். நம்ம ராசியில சுக்கிரனுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா காதல் வாழ்க்கை, திருமண உறவு இதெல்லாமே தடையின்றி நடக்கும். உங்களுக்கு தங்கு தடை அப்படிங்கிறது நடக்காது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதாரத்திலையும் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. கையில காசு அப்படிங்கிறது தங்கும். தேவையில்லாத செலவுகள், தேவையற்ற மனக்கசப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத இழப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குள்ள இந்த சுக்கிரனுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா கலைத்துறையில் மிகப்பெரிய லெவலில் சாதிப்பாங்க. சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மாறுபடும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுப்பாரு. சுக்கிரன் 6, 8, 12 இருந்துச்சு அப்படின்னா சில நேரத்தில் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார். சுக்கிரனுடைய பார்வை தன் சொந்த வீடுகளான ரிஷபம், துலாம் ராசியில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வலிமையாக இருப்பார். சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றார் அப்படின்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது சுப பலன்களை அதிகமாக கொடுக்கும். மேச ராசிக்கு சுக்கிரனுடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்துட்டு வந்த சுக்கிரன் கடகராசிக்கு பேச்சு அடைஞ்சிட்டாரு. 21ஆம் தேதியிலிருந்து கடகராசியில் தான் சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சுக்கிரனால் என்ன பலன் மேசராசிக்கு இந்த 25 நாளில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேசராசிக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் 2ஆம் இடத்துக்குரியவர். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு உரியவர் சுக்கிரன். அவரு உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு உங்கள் ராசியை சுக்கிரன். அப்போ தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதால தனம் முதல்ல உங்களுக்கு சிறப்படைய போகுது. இது வரைக்கும் மேசராசிக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார். அப்போ ஓரளவு உங்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிருக்கும். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனமக குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அப்போ சுக்கிரனால் உங்களுக்கு பொருளாதார வகையிலையும் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதுவரைக்கும் பணத்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த மேசராசிக்காரர்களுக்கு பணத்தால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். மாமன் மைத்துனருடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய போகுது. வாக்குஸ்தானம் வலுவடைஞ்சு இருக்கிறதால இந்த நேரத்தில் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக உங்களால் நிறைவேற்ற முடியும். திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல தகவலும் நல்ல வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்றாரு சுக்கிரன். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அமைகிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. சுக்கிர பகவான் அங்கே பலமடைஞ்சு சஞ்சரிக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். நல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமைய போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சொல்லக்கூடிய நாட்டின் சட்டத்திட்டங்களை அறிஞ்சு செயல்படுறதும் அதற்கு உட்பட்டு அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் மறுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பதவிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில் கூடுதல் வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு இனிமேல் தொழிலில் மாற்றம் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடைகிறதால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க. சரி, நம்ம தம்பி சொல்லிருச்சு, இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அப்படிங்கிறது உண்டு இனிமேல். அதே மாதிரி சமூகத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும்.
குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது பிறக்க போகுது. கணவன் மனைவியெல்லாம் சண்டை சச்சரவால் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேருவீங்க. சுப காரியத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம கணவன் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும். இனிமேல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் இறங்கிய காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. தடைப்பட்ட காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாக நடக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை கட்டிடத்தில் தான் வாடகை வீட்டில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் வாடகை கட்டிடத்தில் கொடுத்த காசை ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன்னா, கடன் வாங்கியாவது நான் இடம் வாங்கி போட்டிருந்தேன்னா அந்த வீட்டில் ஒரு ஓலை குடிசையாவது போட்டுக்கிட்டு இருப்பேன் நிம்மதியாக. மாதம் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு மன வலியை சந்திச்சுக்கிட்டு வந்த மேசராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு சொந்த இடம் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய புத்தி கூர்மையும் எண்ணத்தில் தெளிவும் பிறக்கும். உங்களுக்கு இந்த முடிவு நம்ம எடுத்திருக்கோம், இதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய தன்னம்பிக்கையையும் உங்களுடைய விடாமுயற்சியும் விடாமல் ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம்னு தான் சொல்லணும். அது மாதிரி தாய் வழி உறவுகளில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் தீர்ந்து அம்மாவை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இல்லை உங்களை நம்ம பிள்ளை தான் அப்படின்னு அம்மா புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பகுதியை விற்றுட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அதை வச்சு ஒரு இடம் வாங்குறதோ தொழில் அமைக்கிறதோ இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறதோ செய்யலாம். சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நினைவாகும். உங்களுக்கு நிலம் வீடு வாங்குறது தொடர்பான முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். புதுசாக இருசக்கர வாகனம் அல்லது கார் வாங்கி மகிழக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பேச்சு காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி வேற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. சொந்தமாக தொழில் தொடங்கணும், அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கேன், அதற்குண்டான வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னு வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் தெளிவான திட்டமிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உயர்வு அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஊடக சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பு சாதனங்களில் இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோமொபைல் உற்பத்தி அது சார்ந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்களுக்கும் மெக்கானிக்கர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் உண்டு இந்த சுக்கிரனுடைய பேச்சு காலகட்டத்தில். அதே மாதிரி சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உங்களுக்கு. பூமி விற்பனையால் நல்ல லாபம் அப்படின்னு தான் சொல்லணும். மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இந்த சுக்கிரனுடைய பேச்சு காலகட்டத்தில் வாழ்க்கை துணையின் மூலியமாகவும் அதே மாதிரி தாய் வழி சொந்தம் அதாவது மாமன் மச்சான் வழியிலையும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அப்பா வழியிலையும் குழந்தைகள் இடத்துலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இடத்துலையும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். பண பரிமாற்றத்தில் அதிக எச்சரிக்கை அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா யாருக்கும் டாக்குமெண்ட் இல்லாமல் கையெழுத்து போடுவதையோ பணம் வாங்கி கொடுக்கறதையோ தவிர்த்துக்கணும். இந்த சுக்கிரனுடைய பேச்சு காலகட்டத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு உடுத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் அனைத்துமே தூள் தூளாக பறக்கும். அற்புதமான பலன் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும்.